என்னமோ கிரீனி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கின்னு ஓடின்னு ஓடியாந்துன்னு இருக்கிற. மேக்கப் எல்லாம் பலமா இருக்குது. என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னு உனக்கு தெரியாதா கேட்டி? தெரியாம தானே கேக்குற. இன்னைக்கு நம்ம காட்டுல திருவிழா, தெரியாதா? ஆமால, மறந்துட்டேன் கிரீனி. அப்படின்னா உங்க வீட்டுல பலகாரம்லாம் பலமா இருக்குமே. ஆமா. ஏ, உங்க வீட்டுல பலகாரம் எல்லாம் இல்லையா? எங்க வீட்டுல பலகாரம்லாம் நாங்க செய்யறதில்ல. செய்யறது இல்லையா? அப்புறம் செய்யறதில்லன்னா மற்றவங்க வீட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கு பேரு எடுத்து சாப்பிடுறது இல்ல கேட்டி, திருடி சாப்பிடுறது. கிரீனி, அவ்வளவுதான் உனக்கு. ஏதோ பழகிட்டமே, அதுக்காக பேசிக்கிட்டு இருந்தா ஓவரா பேசாத. அப்படிலாம் பேசல. பின்ன அடுத்தவங்க வீட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுறதுக்கு பேரு திருடி சாப்பிடுறது தான் கேட்டி. என்னமோ சொல்ற, அப்படி பேசாத. திருடி சாப்பிட்றதுன்னு சொல்றியே, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? சுவர் ஏறி குதிச்சு இருட்டுல யாருக்கும் தெரியாம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரியுமா உனக்கு? அதுதான், உனக்கு திருடி சாப்பிடுறதெல்லாம் தப்புன்னு தெரியல. நாங்கெல்லாம் பக்தியா கடவுளை வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் பலகாரம் கொண்டு போய் கொடுப்போம். பக்தியா கடவுளை வேண்டிக்கிட்டா? பக்தினா? பத்தியா, உனக்கு பக்தினாலே என்னான்னு தெரியல. அப்புறம் உனக்கு கடவுள் இதெல்லாம் எப்படி கொடுப்பாரு? போதும், நிறுத்து கிரீனி. நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசுற. இந்த பேச்சை இதோட நிறுத்திக்குவோம். நான் வரேன். வர வர இந்த கிரீனிக்கு வாய் அதிகமாயிடுச்சு. பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா பயப்படுற அவங்க இன்னைக்கு எவ்வளவு தைரியமா பேசிடுச்சு. திருடி சாப்பிட்றோமா? பயபக்தி இல்லையா? கடவுள் எதுவும் கொடுக்க மாட்டாராம். இன்னைக்கு இருக்குது உனக்கு. இதை இப்படியே விட மாட்டேன் நான். இன்னைக்கு ராத்திரிக்கு வரேன். துண்டு துண்டா உன்னை கடிச்சு போட்டாதான் என் மனசு திருப்தியாகும். இப்பவே வரேன் கிரீனி, இப்பவே வரேன். வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல நடைபோடு நடைபோடு நடைபோ. ஐயோ, போனா என்ன வராரு? நம்மளை பார்த்தா சும்மா விட மாட்டாரு. ஐயோ, எங்க போய் மறையறதுன்னு கூட தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. டாய், எங்கடா போய்கிட்டு இருக்கிற? அண்ணே அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரில எதுவும் இல்லைண்ணே. அன்னை காட்டுக்குள்ள திருவிழா இல்லைண்ணே, அதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். டேய், எங்கிட்ட நீ கதை விடாதடா. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்படுறேன். எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு திரிகிறியாமேடா நீ. அண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. நான் ரொம்ப மாறிட்டேனே. நான் இப்போ ரொம்ப சாதுவாயிட்டேனே. சாதுவாயிட்டியோ என்ன வாயிட்டியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு உனக்கு நேரம் கிட்டிச்சுடா. இன்னைக்கு நீ என் கையால தான் சாக போற. இன்னைக்கு உன்னை வேட்டையாட போற. நீ என் கையில பிரியாணி ஆக போறடா. டாய், அண்ணே 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 அண்ணே, என்னை ஒன்றும் பண்ணாதீங்கண்ணே, என்னை ஒன்றும் பண்ணாதீங்க. நான் ரொம்ப நல்லவனாயிட்டேனே, என்னை நல்லவனாயிட்டேனே. நம்புங்கண்ணே, நம்புங்கண்ணே. ஏய், மரியாதையா நில்லுடா. நில்லு. ஓடனே வாழ விடுங்கண்ணே, வாழ விடுங்கண்ணே. அண்ணே ஓடு 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 ஓடு. ஓ, வாடா, சேரும் பள்ளத்துல ஊந்துட்டானே. முழுசா நனைஞ்சுட்டானே. ஐயோ,
உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிட்டு மேலாம் சேர் ஆயிடுச்சு. என்னை யாரு காப்பாத்துவாங்கன்னு தெரியலையே. பெரிய குழியா வேற இருக்கு. ஆ, ஐயோ ஐயோ ஐயோ. மியோ மியோ மியோ. அப்பா. ஓனா என்ன சத்தம் கேட்கல, அவரு நம்மள பார்க்கல. இங்கேயே ஒளிஞ்சிக்குவோம். உடம்புல இருக்கிற ஈரெல்லாம் காஞ்சதும் மெதுவா மேலே ஏறி போயிடலாம். யாருக்கோ நம்ம தப்பா ஏதோ யோசிச்சிட்டோம் போல இருக்கு. முழுசா சேதமாயிட்டோம். சரி, இனிமே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதுதான். எதை பற்றியும் நமக்கு வேண்டாம், இங்கேயே இருப்போம். என்ன குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கெடுவான் கேடு நினைப்பான். மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்யணும்னு நினைச்சா அந்த தீமை நமக்கே வந்து சேரும். அப்படித்தானே? நம்ம யாருக்கும் தீமை செய்ய நினைக்க கூடாது. மற்றவங்களுக்கு நல்லதே செய்ய நினைக்கணும். அப்போ நமக்கும் நல்லதே நடக்கும். இன்னும் ஒரு காட்டு கதையோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.